இங்க பாரு விஸ்வா, நீ பேசினதை கேட்டு மனசு கஷ்டமாகி அத்தை சாப்பிடாம இருக்காங்க. அவங்களுக்கு பிரஷர் இருக்கு, சாப்பிடாம இருக்க கூடாது. சரி, அத்தை பண்ணது தப்புதான். அதை விட மனசாட்சி இல்லாம ஆம்பளை புள்ளைய கடவுள் கொடுத்துட்டாரு நீ சொன்னது மிகப்பெரிய தப்பு. அவங்க பண்ண தப்புக்கு சாரி கேக்குறாங்க, கேட்காம போறாங்க. ஆனா நீ பண்ண தப்புக்கு சாரி கேட்கணும். பெத்தவங்க முன்ன பின்ன இருந்தாலும் நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். இப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது. இது வரைக்கும் யாரு என்ன பண்ணாலும் உன் விஷயத்துல உனக்கு ஒண்ணுன்னா அவங்க துடிச்சு போறத நான் பாத்திருக்கேன். அதனால அத்தை பண்ணது சரியா தப்பான்னு பட்டிமன்றம் வைக்காம ஒழுங்கா சாரி கேட்டு கன்வின்ஸ் பண்ணி அவங்கள சாப்பிட வேடா விஸ்வா. நீ பேசினதை நினைச்சு நினைச்சு அழ வச்சு அவங்களுக்கு பிரஷர் ஏற வச்சிராத. துளசி, நீ அவங்களுக்காக பேசுற, ஆனா அவங்க உன்னை பத்தி நினைச்சு கூட பாக்குறதே இல்லை. இதனால்தான் துளசி எனக்கு எங்க அம்மா மேல கோபமா வருது. நீ கோவப்பட்டு அதை அத்தை கிட்ட காமிச்சேன்னா அது எனக்கு தாண்டா ரிவர்ஸ் ஆகும். என் மேல அவங்களுக்கு இன்னும் வெறுப்பும் அதிகமாகும். இப்படியே போனா கடைசி வரைக்கும் நம்ம கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிக்கவே மாட்டாங்கடா. நம்ம கல்யாணத்துக்கு அத்தை சம்மதம் முக்கியம்னு சொல்றேன்ல, அவங்க சம்மதிக்கணும்னா எனக்காக நீ அத்தைய காயப்படுத்தாம இருக்கணும்டா விஸ்வா. ப்ளீஸ்டா விஸ்வா, புரிஞ்சுக்கோடா. சரி துளசி, அம்மாவோட சம்மதம் வேணும். அம்மா உன்னை ஏத்துக்கணும். நமக்கு கல்யாணம் நடக்கணும். அதுக்காக இப்ப நான் அம்மா கிட்ட போய் சாரி கேக்குறேன். சரியா? தேங்க்ஸ் டா விஸ்வா. ஏய் பாத்து. இதுல இருந்து என்ன தெரியுது? விஸ்வா மனசுக்குள்ள அம்மாங்கிற உங்களோட நினைப்ப தூக்கி போட வச்சு துளசி உள்ள வந்துட்டான்னு தெரியுதா அத்தை? உங்க மனசு கஷ்டப்பட்டா விஸ்வாவுக்கு கவலை இல்ல. பிரஷர் உடம்போட நீங்க இப்படி சாப்பிடாம இருந்தா என்ன, இல்லன்னா அவனுக்கு என்ன? துளசிய நீங்க எதுவும் சொல்லிடக்கூடாது, அவ்வளவுதான். அதனாலதானே உங்களை திட்டினா. இப்போ வீடியோ பாத்தீங்கல்ல அத்தை? அதுல துளசி விஸ்வா கிட்ட பேசும்போது குறிப்பா எதுக்காக சாரி கேட்க சொன்னான்னு நீங்க நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. இருங்க அத்தை, நான் மறுபடியும் காட்டுறேன் அதை. பாருங்க. நம்ம கல்யாணத்துக்கு அத்தை சம்மதம் முக்கியம்னு சொல்றேன்ல, அவங்க சம்மதிக்கணும்னா எனக்காக நீ அத்தைய காயப்படுத்தாம இருக்கணும்டா விஸ்வா. ப்ளீஸ்டா விஸ்வா, புரிஞ்சுக்கோடா. அத்தை, இப்ப நோட் பண்ணிட்டீங்களா? இதோட விஸ்வா எதுக்காக சாரி கேட்டாங்கறதையும் இன்னொரு தடவை பாருங்க. பாருங்க அத்தை. சரி துளசி,
அம்மாவோட சம்மதம் வேணும். அம்மா உன்னை ஏத்துக்கணும். நமக்கு கல்யாணம் நடக்கணும். அதுக்காக இப்ப நான் அம்மா கிட்ட போய் சாரி கேக்குறேன். பாசத்துல வந்து சாரி கேட்டு சாப்பிட வச்சான்னு சொன்னீங்களே, இப்ப பார்த்ததுல எங்க அத்த பாசம் இருக்கு? அத்தை, விஸ்வ மாமாவை மட்டும் இல்ல அத்தை, ராஜன் மாமாவையும் அந்த துளசி அப்படியே மயக்கி வச்சிருக்கா. அவளை இந்த வீட்ல இருந்து வெளியில அனுப்புனாதான் இந்த வீட்ல உள்ள எல்லாரும் உங்க பேச்ச கேட்பாங்க, உங்க மேல பாசமாவும் இருப்பாங்க. அப்படி மட்டும் இல்லனா பாசத்துல இருந்து பணம் சொத்துன்னு எல்லாத்தையும் அந்த துளசி சுருட்டிட்டு போயிட்டே இருப்பா. நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த வீட்ல யார் யாரு எந்தெந்த நேரத்துல எந்தெந்த நோக்கத்தோட இருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. விஸ்வா என்னடானா துளசிக்காக என்கிட்ட சாரி கேக்குறான். என் புருஷன் அவர் தங்கச்சி சிவகாமி மேல உள்ள பாசத்தினால என்ன ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டேங்கிறாரு. இப்படி எல்லாரும் மாறினது சிவகாமிங்கிற ஒருத்தியாலதான். அவ மேல என் புருஷன் வச்சிருக்கிற பாசத்தினாலதான். அந்த பாசம்தான் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் மாத்தி நாசமாக்குது. இது எல்லாம் மாறணும். என் குடும்பத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும். அது அந்த சிவகாமி செத்தாதான் நடக்கும். அவ எப்ப சாகுறது, எப்ப இதெல்லாம் மாறுறது, அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அத்தை. விஸ்வாவுக்கும் லக்ஷ்மிக்கும் டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சிரணும். கல்யாணம் நடந்தா எல்லாம் டக்குன்னு மாறிடும். அதான் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கியாச்சே. இனிமே கல்யாணம் பண்றதுல என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல அத்தை. அத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் சொல்றேன். புரியுது ருத்ரா. எந்த பிரச்சனையும் இல்ல. எதுக்காக கல்யாண தேதியை குறிக்காம இருக்கீங்கன்னு தானே கேட்க வர? ஆமா அத்தை. குறிப்போம். சீக்கிரமா கல்யாண தேதியை குறிப்போம். பத்திரிக்கை அடிக்க ஏற்பாடு பண்ணுவோம். அதெல்லாம் எப்பப்ப பண்ணணும்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் வேற ஒண்ணு பண்ணணும். அத பண்ணிட்டு சொல்றேன். ஹலோ துளசி. ஹலோ சிவகாமி. என்ன இன்னைக்கு காலையிலேயே கால் பண்ணிருக்கே? ஒன்னும் இல்ல சிவகாமி, விஸ்வாக்கு பிடிக்கும்னு சொல்லி அத்தை என்ன கிச்சடி பண்ண சொன்னாங்க. என்னடி சொல்ற? அண்ணியா உன்னை கிச்சடி பண்ண சொன்னாங்க? ஆமா சிவகாமி, அத்தை அப்படி சொன்னதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? எத பத்தியும் கவலைப்படாம கிச்சடி செஞ்சு ஒரு அசத்திடலான்னு முடிவு பண்ணிட்டேன். கையில காயம் இருந்தாலும் அத பத்தி நான் கவலைப்படல. சரி, நீ கிச்சடி எப்படி பண்ணலாம்னு சொல்லு. என்னடி சொல்ற? கையில காயம் இருந்தாலுமா? அது வந்து காய்கறி கட் பண்ணும்போது உன் கையில காயம் ஆச்சுல்ல, அதத்தான் சொன்னேன்.
அப்படியா? நான் கூட உனக்கு ஏதாவது காயம் ஆயிடுச்சோன்னு பயந்து போயிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிவகாமி. சரி சரி, நீ கிச்சடி எப்படி பண்ணணும்னு சொல்லு. எப்பவும் வீட்ல நார்மலா சேமியா கிச்சடி தான் பண்ணுவோம். ஆனா விஸ்வாவுக்காக அண்ணி உன்னை சமைக்க சொல்லியிருக்காங்க. அதனால கல்யாண வீட்ல பண்ற ரவா கிச்சடி எப்படி பண்றதுன்னு சொல்றேன். அதை செஞ்சு கொடுத்து விஸ்வாவை அசத்திடு. சரி சிவகாமி, சொல்லு. ஃபர்ஸ்ட் ரவையில மிதமான நெய்யில கொஞ்சம் கொஞ்சமா கடாயில போட்டு நல்லா வறுத்துக்கோ. சரியா? ம். அதுக்கப்புறம் கடாயில கொஞ்சம் நெய்யும் ஆயிலும் ஊத்திட்டு 2 பட்டை சேர்த்துக்கோ. கறி மசாலா பட்டையா? ஆமாண்டி. அதுல பட்டை, இலை, கிராம்பு, சோம்பு இத மட்டும் போட்டு சேர்த்துக்கிட்டா போதும். சரியா? அப்பதான் கல்யாண வீட்டு ரவா கிச்சடி மாதிரி ஸ்மெல்லிலேயே சாப்பிட தூண்டும். சூப்பர் சிவகாமி, சொல்லு சொல்லு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரி நீ சமைச்சினா அண்ணியும் அதை சாப்பிட்டுட்டு அடிக்கடி உன்கிட்ட கிச்சடி வேணும்னு கேட்பாங்க. அப்புறம் அந்த வீட்ல உன்னை யாரும் திட்ட கூட மாட்டாங்க. அவ்வளவு டேஸ்டியா இருக்கும்டி. சூப்பர் சிவகாமி, நான் பாத்துக்கிறேன். ஓகேடி, ஆல் தி பெஸ்ட். நல்லா சமைச்சு அவங்க எல்லாரையும் அசத்து. ஓகே. அஞ்சல, அம்மா, இன்னைக்கு நான் தான் டிஃபன் பண்ண போறேன். நீங்களா? ஆமா. எனக்கு தேவையானது மட்டும் எடுத்து கொடுத்து எனக்கு நீ ஹெல்ப் பண்ற, ஓகேவா? அஞ்சல, இன்னைக்கு நான் தான் டிஃபன் பண்ண போறேன். அதனால நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஏய், நான் தான் இப்ப சமைக்கிறேன்னு வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீ இப்ப வம்புக்கு வர? ஏய், புருஷனுக்கு பொண்டாட்டி தாண்டி சமைக்கணும். அதனால நான் தான் சமைப்பேன். அத்தை என்னதான் சமைக்க சொல்லிருக்காங்க. அப்படின்னா விஸ்வாக்கு நான் தானே பொண்டாட்டி? அத்தை உன்னை சமைக்க சொன்னாங்களா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. சொன்னாங்க. உனக்கு டவுட்னா அவங்க கிட்டயே போய் கேளு போ. இருக்கலாம். நீ வேலைக்காரிங்கிற நினைப்பு உன் மனசுல இருக்கணுங்கிறதுக்காக சொல்லிருப்பாங்க. அதனால வேலைக்காரி நீ இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் சமைக்கிறேன். என்ன நீங்க கத்திட்டு இருக்கீங்க? பாருங்க அத்தை, மாமாவுக்கு நான் சமைக்கிறேன்னு சொன்னா நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி என்ன சமைக்கவே விட மாட்டேங்கிறா. நான் தான் துளசிய சமைக்க சொன்னேன். அதனால துளசியே சமைக்கட்டும். அத்தை, போதுமா? அத்தையே சொல்லிட்டாங்க. இதுல இருந்தே விஸ்வாக்கு பொண்டாட்டி நான் தான்னு நீ புரிஞ்சுக்கோ. என்ன? போடி. நீ வா அஞ்சல, நம்ம சமைப்போம். சரிங்கம்மா. ஆமா, என்னம்மா சமைக்க போறீங்க? ரவா கிச்சடி. சூப்பர்மா. ரவா எங்க இருக்கு? தோ எடுத்துட்டு வரமா. அம்மா, அது வறுத்த ரவாதாமா? இருக்கட்டும் இருக்கட்டும். ரோஸ்டட் ரவானாலும் நாம ஒரு தடவை வறுத்துக்கணும். அப்படியா? ஆமா, அப்பதான் செம்ம டேஸ்டா இருக்குமா. அம்மா சிவகாமி சொன்னாங்க. ஓ, உங்க அம்மா கைப்பக்குவத்துல சமைக்க போறீங்களா? நீ போய் நெய், பட்டை, கிராம்பு, ஆயில் இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அந்த வெஜிடபிள்ஸ கட் பண்ணிடு. ஓகேமா.
எல்லாம் இதுல இருக்குமா? சரி சரி, நீ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணு. ஓகேமா. இந்தா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பரா இருக்குமா. தேங்க்யூ. அம்மா, ரொம்ப டேஸ்டா இருக்கிறதுனால எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியல. நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டுமா? கொஞ்சம் என்ன, நிறையவே எடுத்துக்கோ. எடுத்துக்கிட்டு கிச்சடி ஒரு பவுல்ல மாத்தி டைனிங் டேபிள்ல கொண்டு போய் வச்சிரு. சரிங்கம்மா. என்ன துளசி இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? சார், மணி 8, ஆபீஸ் போகணும். கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருக்கிறீங்களா? என்னது 8? ஆமா சார், டைம் பாருங்க. ஆமா துளசி, 8 ஆயிடுச்சு. நல்ல வேலை நீ என்னை எழுப்பி விட்ட. தேங்க்ஸ் துளசி. ஹலோ ஹலோ ஹலோ. ஏய் விஸ்வா, என்ன துளசி? நீ டயத்துக்கு எந்திரிச்சு ஆபீஸ் போகணும்னு எல்லாம் நான் உனக்கு கால் பண்ணல. இன்னைக்கு டிஃபன் நான் பண்ணிருக்கேன். சீக்கிரமா குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சாப்பிடுன்னு சொல்லதான் நான் கால் பண்ணேன். வந்து நான் பண்ண ரவா கிச்சடி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லு, ஓகேவா? நீ சமைச்சியா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் என்னன்னு தெரியாது, ஆனா அத்தை தான் உனக்காக சமைக்க சொன்னாங்க. அதனால சிவகாமி கிட்ட டிப்ஸ் வாங்கி சமைச்சேன். அம்மா சமைக்க சொன்னாங்களா? ஆமா, எப்படி மனசு வந்து சமைக்க சொன்னாங்கன்னு தெரியல, ஆனா சமைக்க சொன்னது ஒரு விதத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது ஒண்ணு இல்ல துளசி, நான் கையில கட்டுப்பட்டு வந்து உன்னை பத்தி சொன்னேன்ல, அதுக்கப்புறம் சாரி கேட்டு கன்வின்ஸ் பண்ணல, அதுல ஃபீல் ஆகி உனக்கு சின்னதா சந்தோஷத்தை கொடுக்கலான்னு உன்னை சமைக்க சொல்லியிருப்பாங்க. இருக்கலாம், அதுதான் உண்மை. சரி எப்படியோடா, அத்தை இந்த அளவுக்காவது என்ன சந்தோஷப்படுத்த நினைச்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அதுக்குன்னு அப்படியே இருந்துடாத, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவை நம்ம சைடு இழுக்க பாரு. சரி விஸ்வா, நான் போன் வச்சிடுறேன். ஏய் என்ன, ஒரு நிமிஷம். என்னடா? நான் அம்மா கிட்ட போய் பேசினதுனால தான் அம்மா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்காங்க. அதனால ஒரு கிஸ் கூட. மார்னிங் ரொமான்ஸ் உடம்புக்கு நல்லது. கொடுத்தா இன்னைக்கு ஃபுல்லா எனர்ஜியா இருப்பேன். ஹாய், அடி வாங்க போற பாரு. உன்னை என்ன நேர்லயா கொடுக்க சொல்றேன், போன்ல தானே. ப்ளீஸ் துளசி, ஒரே ஒரு கிஸ் ப்ளீஸ்.